அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரௌன் சுகர் ப்ரௌனிஸ். இதில் வந்து நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஒன்லி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து டார்க் சாக்லேட் தேவை. இது டார்க் சாக்லேட் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மைதா, அடுத்து தண்ணி, அடுத்து கொஞ்சம் க்ரீம், அப்புறம் கோகோ பவுடர், ப்ரௌன் சுகர், பட்டர். நான் இதில் வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 2 சுகரையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து ஃபைனாக பவுடர் பண்ண போகிறோம். இந்த கிரிங்கிள் டாப் வர்றதுக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இந்த 2 சுகரும் தான். இதை நம்ம எந்த அளவுக்கு ஃபைனாக பவுடர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு கிரிங்கிளாக கிடைக்கும். மீன்வைல் பட்டரை வந்து நம்ம மைக்ரோவேவ்லேயோ இல்லை சாஸ்பேன்லேயோ மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போது சுகர் நம்ம பவுடர் பண்ணியாச்சு. இதை நம்ம செக் பண்ணலாம். அந்தளவு ஃபைனாக இல்லை, நல்ல ஃபைனாக ஃபுல் பவுடராக இருக்கணும். கொஞ்சம் கூட கிரானியூல்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ திரும்பவும் அதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வரலாம். ப்ரௌனியோட டெக்ஸ்சர் வந்து மெயினாக வந்து நமக்கு சுகரோட பவுடரிங்கில் தான் இருக்குது. ஸோ நல்லா அது பவுடர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா பட்டரும் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. அந்த பட்டரோடு நம்ம வந்து க்ரீமை சேர்த்துட்டு தண்ணியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். க்ரீம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே குவான்டிட்டிக்கு கேர்டு கூட சேர்க்கலாம். எல்லாத்தோட மெஷர்மெண்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 சேர்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை சேர்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. நம்ம இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா ஒரு சின்ன பார்ட்டிக்கல் ஆஃப் சுகர் கூட இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா ப்ரௌனியோட ஃபஜ்ஜினஸ்ஸே போயிடும். டெக்ஸ்சர் கண்டிப்பாக கேக்கி ஆயிரும், இல்லைன்னா ஒரு மாதிரி கொல அப்படின்னு ஆகிடும். நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இதாகிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பட்டர் இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால சாக்லேட் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுவே அந்த சூட்டில் வந்து மெல்ட் ஆகிடும் சாக்லேட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு ஜல்லடை மேலே வச்சு மைதா அண்ட் கோகோ பவுடரை வந்து நம்ம சீவ் பண்ண போகிறோம். ஒரு லம்ப்ஸ் கூட இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா அதை சலிச்சு எடுத்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தா இது 2 மட்டும்தான் ட்ரை. ஸோ இது மட்டும் நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச பட்டர் மிக்சர் இருக்குது இல்லையா, அதை எடுத்து அதில் நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். அப்படி மெல்ட் ஆகலை அப்படின்னா திரும்ப கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு கூட சிம்லேயே வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம், இல்லை மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரையை வந்து சேர்க்க போகிறோம். ஒரு 3 or 4 பேட்சஸில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் படி பார்த்தா ஒரு 400 grams ஆஃப் ப்ரௌனி கிடைக்கும். அதாவது ஒரு 6 inch பேன் எடுத்திங்கன்னா அந்த இதில் வந்து ஒரு 6 பீஸ் கிடைக்கும். நம்ம வந்து ஒன்ஸ் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ஓவராக போட்டு நம்ம பீட் பண்ணிடக்கூடாது. பண்ணால் பேட்டர் வந்து ஏரேட் ஆகிடும். ஏரேட் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ஏரேட் பண்ணணும். ஸோ ஃபஜ்ஜியாக இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப போட்டு அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த 2மே கலக்கிற அளவுக்கு வெட் ஃப்ளார் ஆகிற அளவுக்கு பண்ணால் போதும். ட்ரை இல்லாமல் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் நான் டார்க் சாக்லேட் போடுறேன். ஏன் அப்படின்னா இது வந்து நான் டபுள் சாக்லேட் ப்ரௌனியாக பண்ணியிருக்கேன். அதுக்காக இது வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம வேணால் வால்நட்ஸோ இல்லை நமக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் இந்த ஸ்டெப்பில் சேர்த்துக்கலாம். பிஸ்காப் சேர்த்துக்கலாம். அதை வந்து ஒரு லைன்டு டின்னில் போட்டாச்சு. லைட்டாக டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் வந்து ஒரு 15 to 20 minutes பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா கிரிங்கிள் டாப் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து உடனே இருக்கிறதுனால லைட்டாக தான் தெரியுது. இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். நல்லா கட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு நீட்டான க்ளீனான ப்ரௌனியாக நமக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.